ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா என்ற தலைப்பில் 31 நாட்களுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்றைக்கி 16வது நாள். இப்போது ஜனவரி மந்த் நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதம் பிராமணர்களாகிய நமக்கு சிறப்பு புருஷார்த்தத்தின் மாதமாக இருக்குது. இந்த மாதத்தினால தான் நம்மளுடைய அன்பிற்குரிய பிரம்மா பாபா அவ்யக்த நிலையை அடைஞ்சார். அதனால் இந்த மாதத்தில் நாம் பிராமண ஆத்மாக்கள் சிறப்பு முயற்சி செய்தோன்னா பாப் தாதா கிட்டேருந்து கூடுதலாக சக்தி கிடைக்கும். அந்த சக்தியினால் நாம் புருஷார்த்தத்தில் மேலும் முன்னேற முடியும். பாப் தாதாவினுடைய ஆசை என்னன்னா, என் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமமான முழுமையான நிறைவான நிலையை அடையணும். அதுதான் பாப் தாதாவினுடைய ஆசையாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நம்ம எல்லாரும் பாபாவுக்கு சமமான நிலையை அடையிறதுக்கான முயற்சி செய்வோம். அதனால் ஷிவ் பாபா பிரம்ம பாபாவை ஃபாலோ ஃபாதர்னு சொல்கிறாரு. ஏன் பிரம்ம பாபாவை ஃபாலோ ஃபாதர்னு சொல்கிறாரு? ஃபாதர் என்றால் தந்தை. ஆனால் பிரம்ம பாபா என்ன செய்தார்? அப்போ என்ன செய்தாருன்னா, ஷிவபாபா கொடுத்த ஒவ்வொரு டைரக்ஷன், அதாவது வழிமுறைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றினார் பிரம்மபாபா. அவர் சொன்ன ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று அதே ரூபமாக மாறி காமிச்சார். அதனால் அவர் நம்பர் 1 ஆனார். அதனால தான் ஷிவபாபா நாம் குழந்தைகள் அனைவரும் பிரம்ம பாபாவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மா பாபாவோட வாழ்க்கையிலிருந்து சில நிகழ்வுகள் இப்போது நினைவுக்கு வருது. ஆரம்பத்தில் ஷிவபாபா அவருக்கு இந்த உலகத்தின் விநாசத்தினுடைய காட்சியை காமிச்சார். அதை பார்த்த உடனே பிரம்ம பாபா ரொம்ப பயந்துட்டார். பிரபு, இதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாட்களாக அவர் அதே யோசனையிலே இருக்கிறாரு. ஏன் இப்படிப்பட்ட சாட்சாத்காரம் எனக்கு கிடச்சிது? அப்போது அதை பற்றியே பிரம்ம பாபா யோசிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஷிவபாபா அவருக்கு சத்யுகத்தின் உலகத்தினுடைய காட்சியை சாட்சாத்காரத்தை காமிச்சார். அந்த உலகம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ ஷிவபாபா சொன்னார், இந்த உலகத்தை நீங்கள் தான் ஸ்தாபனை செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷிவபாபா தொடர்ந்து பாபா சொன்ன டைரக்ஷன் எல்லாத்தையும் பின்பற்ற ஆரம்பித்தார். ஷிவபாபா என்னென்ன டைரக்ஷனெல்லாம் கொடுத்தாரோ அதை பிரம்ம பாபா அப்படியே முழுமையாக ஃபாலோ பண்ணார். அவ்வாறு அவர் உலக ஸ்தாபனைக்கான நிமித்தமாக ஆனார். அந்த நேரத்தில் பிரம்ம பாபா ஒரு சத்சங்கத்தை ஆரம்பித்தார். அது வளர்ந்து ஒரு மண்டலியாக மாறியது. அதற்கு ஓம் மண்டலின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 8-10 தாய்மார்கள் சகோதரிகளோட ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குனார். அப்போது அவர்களுடைய நிலையான அசையாத சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கே பாபா கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் நாளைக்கு இந்த சத்சங்கம் வளரலைன்னா என்னுடைய லௌகீக குடும்பம் எந்த ஞானத்தில் வரல அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன ஆகுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு சின்ன தாட் கூட அவருடைய மனசில் வரலை. அவ்வளோ தியாக உணர்வு பிரம்ம பாபாக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவர் நம்பர் 1 ஆனார். அப்புறம் இன்னொரு நிகழ்வு, உணவு நேரத்தில் எல்லாரும் வரிசையில் நின்றுட்டு உணவு எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பிரம்ம பாபாவும் வரிசையில் நின்னார். அப்போது கூட இருக்க சகோதரிகள் சொன்னாங்க, பாபா நீங்கள் ஏன் வரிசையில் நிற்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. முன்னால் உணவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொன்னார், குழந்தைகள் வரிசையில் நிற்கலான்னா பாபா ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரிசையிலேயே நின்று உணவை எடுத்துக்கிட்டாரு. அந்த நேரத்தில் அவர் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் பதவி இருக்கிறவங்க இப்படி செய்வாங்களா? இல்லையா? ஆனால் பாபாவுக்கு ரொம்ப தாழ்மையின் குணம் இருந்தது. அந்த தாழ்மையிலேயே ஷிவபாபா அவரை ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு.
சிவ் பாபாவோட டைரக்ஷன் எல்லாத்தையும் பிரம்ம பாபா ஃபாலோ பண்ணார். அடுத்தது 3வது நிகழ்வு. ஒரு சகோதரி அவங்களுடைய துணிகளை காய வச்சுருக்காங்க வெளியில். இப்போது நைட்டு அதை எடுக்க மறந்துட்டாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய காட்டிலேருந்து ஒரு மிருகம் அந்த துணிகள் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்குது. இதை பிரம்ம பாபா பார்க்குறாரு. உடனே எழுந்து அந்த உயிரினத்தை விரட்டுறாரு. அப்போது அவருடைய கால் தடுமாறி அவருடைய பெருவிரலில் ரத்தம் வந்துடுது. ஆனால் பாபா அதை கூட பொருட்படுத்தலை. ஆனாலும் அந்த மிருகத்தை விரட்டி துணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சார். அடுத்த நாள் காலையில் அந்த சகோதரிக்கு இது தெரிய வருது. அப்போது அவங்க ரொம்ப வருத்தமாக பாபா கிட்ட அழறாங்க. பாபா என்னோட தவறு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா அவங்கள அன்போடு புரிய வச்சாங்க. குழந்தை, உன்னுடைய துணிகளை நீ கவனமாக பார்த்துக்கணும், இதை திரும்பி செய்யாத அப்படின்னு கோவப்படலை. ரொம்ப அமைதியாக அன்பாக புரிய வச்சார். இப்போ கோபிக்காமல் டோலி கொடுத்து அவங்களுக்கு அனுப்புனார். இதனால் யாராவது தப்பு பண்ணாலும் எவ்வளவு அன்போட ஸ்நேகத்தோட மாற்றம் கொண்டு வந்தாருன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் சிவபாபா பிரம்ம பாபாவை ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பிரம்ம பாபா எல்லா சக்திகளாலும் நிறைஞ்சவராக இருக்கார், எல்லா பிராப்திகளாலும் நிறைந்தவராக இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் கலங்கலை. அவருடைய முகத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கான முரளியினுடைய தலைப்பு கூட இதான். அனைத்து பிராப்திகள் நிரம்பிய வாழ்க்கையின் விசேஷம் மகிழ்ச்சியற்ற நிலையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி நிறைந்திருப்பது. அதாவது முகத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி இருக்கணும். இப்போது ஃபரிஸ்தா என்ற பட்டியில் இன்றைக்கி பட்டியின் 16வது நாள். இன்றைக்கி நாம் 22/1/1995 அவ்யக்த முரளியை ரிவைஸ் செய்ய போகிறோம். முரளியோட தலைப்பு எல்லா பிராப்திகளும் நிரம்பிய வாழ்க்கையினுடைய விசேஷம் மகிழ்ச்சி இல்லாத நிலையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனை நாம் 3 ஃபரிஸ்தா ரூபங்கள்லேருந்து எல்லாரும் ரிவைஸ் பண்ணலாம். முதல் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா என்றால் எல்லாரையும் நேசிக்கிறவங்க. அன்பின் அடையாளம் என்ன? இன்றைக்கி அமிர்த வேளையில் ட்ரில்லில் பாபா சொல்லியிருக்கிறத நாம் எல்லாரும் கேட்டோம் இல்லையா? பாபா என்ன சொன்னார்? அன்பின் அடையாளம் சுபபாவனை, சுபகாமனா, நல்ல உணர்வு, நல்ல விருப்பம். இப்போது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும், எவ்வளோ குறைகள் இருந்தாலும், அந்த ஆத்மாவை பற்றி நாம் நல்ல எண்ணமும் நல்ல விருப்பமும் வச்சோன்னா அதனால் அவங்க கண்டிப்பாக மாற்றம் அடைவாங்க. அப்படிப்பட்ட நிலை கொண்டவங்க தான் உண்மையான ஃபரிஸ்தா. இந்த இடத்துல பாபா சொல்கிறாரு, ஃபரிஸ்தா அப்படின்னா எல்லாரையும் நேசிக்கிறவங்க. நாம் ஒரு ஒரு ஆத்மாவாக எவ்வளோ பிறவிகள் எடுக்கிறோம்? 84 பிறவிகள் எடுக்கிறோம். அந்த 84 பிறவியில் பரமாத்மாவோட அன்பை எத்தனை பிறவிகளில் நாம் அடைஞ்சிருக்கோம்? ஒரே ஒரு பிறவி. பாபா சொல்கிறாரு, 83 பிறவிகளில் நமக்கு தேவதைகள் இல்லைனா மனிதர்களினுடைய மனித ஆத்மாக்களின் அன்பு கிடச்சிது. ஆனால் பரமாத்மாவோட அன்பு இந்த சங்கம் யுகத்தில் ஒரே ஒரு பிறவியில் மட்டும்தான் கிடைக்கிது. நாம் எல்லாரும் பரமாத்மாவோட அன்பை அனுபவிச்சிட்ருக்குறோம். பாபா கேட்குறாரு, ஆத்மாவோட அன்புக்கும் பரமாத்மாவோட அன்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஏன்னா பரமாத்மா என்றால் அன்பு. அதுவும் சாதாரண அன்பு கிடையாது, சுயநலமற்ற அன்பு. நாம் குழந்தைங்க பரமாத்மாவை எவ்வளோ அவமதித்தோம், நிந்தனை பண்ணோம், அவரை குற்றம் சுமத்தினோம், திட்டினோம், அதிகமாக அவமதித்ததே நாம தான். ஆனால் அப்படி இருந்து கூட சங்கம் யுகத்தில் பாபா எவ்வளோ அன்பு நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. இதுவே பரமாத்மாவோட சுயநலமற்ற அன்பு. ஆனால் மனித ஆத்மாவின் அன்பின் பின்னால் ஏதாவது ஒரு சுயநலம் கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக தாய் குழந்தை அன்பு தூய புனிதமான அன்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் கூட ஒரு சூட்சும எதிர்பார்ப்பு இருக்கும். தாய் குழந்தைய வளர்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க,
நோய் வந்தால் நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து அந்த குழந்தைய பாலனை பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஆசை இருக்கும். நமக்கு வயசானதுக்கப்புறம் குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி குழந்தைகளை நாம் கவனிக்கலைன்னா முதியோர் இல்லத்தில் நம்மளை சேர்த்துருவாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, எதிர்மறையான எண்ணம் மனசில் இருக்கும். அதனால் மனித அன்பில் கண்டிப்பாக சூட்சுமமான சுயநலம் இருக்கும். ஆனால் பரமாத்மாவோட அன்பு முழுமையாக சுயநலமற்றது. இதை பாபா விளக்கி நமக்கு சொன்னார். பின்னர் பாபா சொன்ன 2வது விஷயம், பரமாத்மாவோட அன்பு நம்மளை ஸ்வீட் ஹோம் மற்றும் ஸ்வீட் ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. பகவான் நம்மளை பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் சத்தியுக உலகத்துக்கு அனுப்புகிறாரு. இதுவே பரமாத்மாவோட அன்பு. 3வது விஷயம், பரமாத்மா அன்பு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்குது. ஆனால் மனித அன்பு என்ன செய்யுது? ராஜ்ய பாக்கியத்தை இழக்க செய்யுது. இதற்காக துளசிதாசர் கதையை பாபா உதாரணமாக சொன்னார். துளசிதாசர் ரத்னாவளியை அதிகமாக நேசித்தாங்க. ஒரு நாள் அவங்க சொல்லாமல் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இரவில் அவங்கள பார்க்க நினைத்த துளசிதாசர் புயல் மழையையும் பொருட்படுத்தாமல் வெளியே போகிறாரு. ஒரு பெரும் வெள்ளம் ஓடும் ஆற்றை அவர் கடந்து பாம்பை கயிறுன்னு நினச்சி அவங்க போனாங்க. இதை பார்த்த ரத்னாவளி அவங்க மேலே வெறுப்பு கொண்டு சொன்னாங்க, இந்த உடல் மீது இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, இதே அன்பை பகவான் மீது வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கரை சேரணும். அந்த வார்த்தை அவரை மாற்றுது. அதற்கப்புறம் அவர் பகவானை நேசிக்க ஆரம்பித்தார். அப்போது தான் சாதாரண துளசிதாசர் மகாகவி துளசிதாசராக ஆனார். அதனால் பகவானோட அன்பு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கும், மனிதர்களினுடைய அன்பு ராஜ்ய பாக்கியத்தை இழக்க செய்யும். பாபா இதை விளக்குனாரு. பகவானின் அன்பினால் நமக்கு எண்ணற்ற பிராப்திகள் கிடைக்குது. இப்போது பகவான் நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் கிடைக்கும் பிராப்திகளுக்கு எதிர்காலத்தில் எதுக்குமே சமமாகாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, பிராப்தி இல்லாத பொருட்கள் பிராமணர்களின் பொக்கிஷத்தில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேவதைகளின் பொக்கிஷம்னு கிடையாது, பிராமணர்களின் பொக்கிஷம் தான் இருக்குது. ஏன்னா நாம் பகவானை நேசிக்கிறதுனால நாம் முழுமையானவராக, அதாவது நிரம்பியவராக இருக்கிறோம். இந்த பிராப்திகள் அவிநாசியானவை, அதாவது அழிவற்றதாக இருக்குது, நிரந்தரமானதாக இருக்குது, குறுகிய காலத்திற்கானதாக கிடையாது. பகவானோட பிராப்திகளை அடைந்த ஆத்மாவின் முகத்தில் என்ன தெரியும்? எப்போவுமே மகிழ்ச்சி. இதுதான் முதல் ஃபரிஸ்தா, அன்பு செய்யும் ஃபரிஸ்தா. அடுத்தது 2வது ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா என்றால் சேவாதாரி. ஃபரிஸ்தா என்றால் சேவாதாரி, அதாவது ஃபரிஸ்தாக்கள் எப்போவுமே சேவையில் ஈடுபட்டவராக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பாபா எல்லா இடங்கள்லையும் சுற்றி வந்தார். பாபா சுற்றி வந்தாருன்னா எங்கே சுற்றி வந்தார்? அதாவது சென்டர்களில் இருக்கும் இடங்களில், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பாபாவின் குழந்தைகளின் வீடுகள்லையும் பாபா சுற்றி வந்தார். அந்த சுற்றுப்பயணத்தில் சென்டர்களில் இருக்கிறவங்களோ இல்லை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களோ எல்லாருமே சேவாதாரிகள் என்று பாப்தாதா கூறினார். அந்த சேவாதாரிகளினுடைய மனம், உடல், பணம், அதாவது மனம் சேவையின் தொடர்பு மற்றும் சம்பந்தங்களில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குன்னு பாபா சரிபார்த்தார். அந்த சரிபார்ப்பில் உடலை பற்றி பாபா சொன்னது என்னன்னா, இப்போதைய கலியுக காலத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடலில் பலகீனமாக இருக்குது, ஏதாவது ஒரு பலகீனம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, சிறியவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய் இல்லாமல் இல்லை. யாருக்காவது நோய் வருது, பெரிய நோய் வந்தாலும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டாம். அதாவது நான் நோயாளி அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா அந்த உணர்வே நோயை இன்னும் அதிகரிச்சிரும், குறைவாகாது. அது அதிகரிச்சிட்டே போகும் அப்படின்றத பாபா சொல்கிறாரு. அப்போ நாம் எப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்கிறோம்? சோல் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
ஆனால் உடல் சிந்தனை பாடி கான்ஷியஸ் வந்ததுன்னா நோய் இன்னும் ரெட்டிப்பாக ஆகிடும், அதாவது அதிகமாகிடும். அதனால் நான் நோயாளி என்ற சங்கல்பமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா நோய் விரைவில் குணமாக முடியாது. இப்போது நான் நோயாளின்ற சங்கல்பம் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நோய் குணமாகிறது கஷ்டம். அதுவே நான் நோயாளி என்ற சங்கல்பம் வரலைன்னா நோய் சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். அப்புறம் பாபா சொல்கிறாரு, நோய்க்கு சிகிச்சை எப்படி செய்யணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றார். இப்போ இந்த கலியுகத்தின் கடைசி நேரத்தில் பல சக்தி வாய்ந்த பழம் இருக்குது, ஃப்ரூட்ஸு. பாபா சொல்கிறாரு, வண்ண வண்ணமான ஃப்ரூட்ஸ் இருக்குது, கலர்ஸான ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட் அப்படின்னா வண்ணமயமான மாத்திரைகள், மருந்துகள். இப்போது மருந்துகளை பயன்படுத்தி நாம் குணமடையலாம். ஆனால் பாபா சொல்கிறாரு, மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்து என்னுடைய உடலை சரி செய்து உடலை இயக்கிறதுக்கான சக்தியை உடலுக்குள்ளே நிரப்புது அப்படின்னு அந்த ஸ்மிருதியோட மருந்து சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் மிக விரைவாக 3-4 நாட்களில் கூட சரியாயிடும். அதனால் நோயாளி என்ற உணர்வோடு கட்டாயம் என்ற எண்ணத்தோடு மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கட்டாய உணர்வே மேலும் நோயை நினைவுபடுத்தும். அப்படின்னா நாம் விரைவில் குணமடைய முடியாது. இப்போ இந்த விஷயத்த பாபா சொன்னார். அப்புறம் ஒரு நகைச்சுவையான விஷயத்தையும் சொன்னார். சில குழந்தைங்க உண்மையிலேயே நோயாளிகளே இல்லாமல் எனக்கு முதுகு வலி, எனக்கு கால் வலி அப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, அதனால் இந்த மாதிரியான சாக்கு போக்கெலாம் சொல்கிறாங்கன்ட்டு பாபா சொன்னார். அப்படி சாக்கு போக்கு செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே வலி இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாபா நகைச்சுவையாக சொன்னார். டாக்டரிடம் அப்படி ஒரு தெர்மாமீட்டர் இருக்குதா அப்படின்னு கேட்டார். சச்சின் பாய் சொல்லுவார், யாருக்கு முதுகு வலி, யாருக்கு கால் வலின்னு உண்மையிலேயே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் அந்த பரிசோதனைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு ஆஷிஷ் பாய் சொல்கிறாரு. அப்புறம் தெரியும், குழந்தைங்க சாக்கு போக்கு செய்கிறாங்க, இல்லை அவங்க உண்மையை சொல்கிறாங்களான்றத அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி பாபா சாக்கு போக்கு பற்றியும் சொன்னார். அதுக்கப்புறம் பாபா மனதை சோதனை பண்ணார். சேவாதாரி குழந்தைகளினுடைய மனதில் 2 நல்ல விஷயங்களை பாபா கவனித்தார். ஒவ்வொரு குழந்தையுமே மனதிலும் பாபாவின் மீது உள்ள அன்பு, 2வது விஷயம் சேவையின் மீது உள்ள உற்சாகம். இப்போ இந்த 2 விஷயங்களின் அடிப்படையில் தான் குழந்தைங்க புருஷார்த்தம் பண்ணுறாங்க. ஒரு குழந்தையில் எவ்வளோ அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு பாபாவும் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சேவையை சரி பார்த்தார். முதல்ல மனம், அடுத்தது சேவை. குழந்தைங்க சேவை செய்கிறாங்க, ஆனால் சில நேரத்தில் தங்களுக்கான சேவை இல்லைனா மற்றவங்களுக்கான சேவை செய்யும்போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? பாபா சொல்கிறாரு, அந்த சேவைக்கு பின்னால் எங்கோ ஒரு சுயநலம் இருக்குது. சேவை செய்கிறாங்க, ஆனால் சுயநல உணர்வு இருக்குது. அந்த சுயநலத்தின் காரணமாக சேவையில் தடுமாற்றம் வந்துடுது. அதனால் இந்த மாதிரியான சேவை செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். சேவை செய்யணுன்னா முழுமையான சுயநலமற்ற உணர்வு இருக்கணும். எல்லாருக்கூடையும் அன்பாக தொடர்பு வச்சு சேவை செய்யணும். அப்படி செஞ்சோன்னா சேவையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதுபோல் பாபா சுற்றுப்பயணம் செஞ்ச போது குழந்தைகளினுடைய மனம், உடல், சேவை 3 விதமாக சரிபார்த்தார். அடுத்தது 3வது ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா என்றால் மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க. இதில் பாபா சொல்கிறாரு, பிராமண வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியம், இலக்கு என்னவாக இருக்குது? அதாவது எப்போவுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான் இலக்கு. ஆனால் பாபா இதை பற்றி சொல்கிறாரு, யாராவது நம்மளை திட்டினாலும் நம்மளுடைய மகிழ்ச்சி போகக்கூடாது. அப்படியாக நிலையை நாம் உருவாக்கிக்கணும்னு பாபா சொல்கிறாரு. திட்டுறவங்க திட்டிட்டு போகட்டும், திட்டி சோர்ந்து போயிடணும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், மாறவே கூடாது மகிழ்ச்சி. முகத்தில் சோகத்தின் அலை கூட வரக்கூடாது. அப்படியான நிலையை நாம் உருவாக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மேலும் பாபா சொல்கிறாரு, யாராவது ஒருவர் 1 மணி நேரம் தொடர்ந்து நம்மளை அவமதித்து திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் 1 மணி நேரம் அமைதியாக கேட்குறோம்,
அந்த 1 மணி நேரத்தின் முடிவில் ஒரு வினாடி கூட நம்ம பதிலாக சொன்னாலோ இல்லை மனசில் சிந்திச்சாலோ அல்லது முகத்தில் சின்ன சோகத்தினுடைய அலை வந்தாலோ அப்போ என்ன ஆகுது? அவங்க தோல்வி அடைஞ்சதாக ஆகிடும். அப்படிப்பட்டவரை மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மான்னு எப்படி சொல்ல முடியும்னு பாபா கேட்குறாரு. எவ்வளோ திட்டினாலோ எவ்வளோ அவமதிச்சாலோ திட்டுறவங்க சோர்ந்து போகணும். ஆனால் நம்மளுடைய மகிழ்ச்சி சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இதை கேட்டப்போ எனக்கு கௌதம புத்தரினுடைய ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை புத்தர் ஒரு சபையில் நல்ல உணர்வுகளோட தத்துவமிக்க உரையை சொல்லிட்டு இருந்தார். கேட்குறவங்க எல்லாருமே அன்போட முழு கவனத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அங்கே உரத்த குரலில் புத்தரை திட்ட தொடங்கினார். அப்போ ஒரு சீடன் எழுந்து, இவனை சரியாக பார்த்துக்கிறேன், இவனை நான் வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புத்தர் சொல்கிறாரு, அவங்கள பேச விடுங்க, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த மனிதன் இன்னும் அதிகமாக வேகமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு சீடனுக்கு அது பிடிக்கல. அவரும் எழுந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. புத்தர் அவங்களையும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மனிதர் மேலும் மேலும் கடுமையாக பேசுகிறாரு. பின்னர் அவன், நீங்கள் எவ்வளோ நாணம் இல்லாதவராக இருக்கீங்க, நான் இவ்வளோ திட்டியும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இதற்கும் ஒரு எல்லை இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது புத்தர் சீடர்களில் ஒருவரான ஆனந்துக்கு அது பிடிக்கலை. இப்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புத்தர் அவரையும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எந்த பதிலும் கிடைக்காம போனதுனால அந்த மனுஷன் இறுதியில் பேசி பேசி சோர்வடைஞ்சு அந்த சபையை விட்டு போயிட்டார். அதனால் பாபா சொல்கிறாரு, திட்டுறவங்க சோர்ந்து போகட்டும், ஆனால் நம்மளுடைய மகிழ்ச்சி மறைந்து போகக்கூடாது. இதே போல் பிரம்மா பாபாவோட வாழ்க்கையிலையும் பலர் அவரை அவமதிச்சாங்க, திட்டுனாங்க. ஆனால் பாபாவோட மகிழ்ச்சி ஒருபோதும் குறையல. அதனால தான் பிரம்மா பாபா நம்பர் 1 ஃபரிஸ்தாவாக ஆனார். அதனால் இந்த 3 ஃபரிஸ்தாக்கள், முதல் ஃபரிஸ்தா அனைவருக்கும் அன்பு கொடுக்கக்கூடியவர், அன்பின் ஃபரிஸ்தா. 2வது ஃபரிஸ்தா அத்தக் சேவாதாரி, அதாவது சுயநலமற்ற அயராத சேவை செய்பவர். 3வது ஃபரிஸ்தா மகிழ்ச்சி நிறைந்தவர். இந்த 3ஐயும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா இந்த அவ்யக்த மாதத்திலேயே நாம் தேவதையாக மாறிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.